வணக்கம். தனியார் சிமெண்ட் ஆலைகளுக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் மன உளைச்சலில் உள்ளனர். சிமெண்ட் ஆலை கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை ஆலை நிர்வாகமும் சுற்றுச்சூழல் வாரியமோ கண்டுகொள்வதில்லை. சுண்ணாம்புக்கல் சுரங்க விரிவாக்கத்திற்கு அனுமதி கொடுத்தால் மக்கள் வாழ தகுதியற்ற நிலமாக மாறும் என சுரங்க விரிவாக்கம் குறித்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் அருகே அமைந்துள்ள டால்மியா சிமெண்ட் ஆலைக்கு சொந்தமாக அமீனாபாத் கைரலாபாத் பகுதியில் உள்ள சுண்ணாம்புக்கல் சுரங்க விரிவாக்கம் குறித்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் பாலசிங்கம் என்ற விவசாய சங்க பிரதிநிதி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது டால்மியா சிமெண்ட் ஆலை சுண்ணாம்புக்கல் சுரங்கத்திற்காக விவசாயிகளிடமிருந்து நிலத்தை வாங்கிய பொழுது விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு, சிமெண்ட் ஆலையில் படித்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினார்கள். ஆனால் எந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. எனவே நிலம் கொடுத்த விவசாயிகள் வாழ வழி தெரியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். சிமெண்ட் ஆலைகளுக்கு நிலம் கொடுத்துவிட்டு வாழ வழி இல்லாமல் சென்னை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கட்டிட வேலைகளுக்கு, மூட்டை தூக்கும் வேலைக்கும் செல்கிறார்கள். நாம் எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகிறோம் என தெரியாமல் நிலம் கொடுத்த விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலில் உழன்று வருகிறார்கள். நிலம் கொடுத்த விவசாயிகள் குடும்பத்தினரின் வாரிசுகளுக்கு அனைத்து கல்வி தகுதி இருந்த போதிலும் அவர்களுக்கு வேலை கொடுக்காமல் அண்டை மாவட்டங்கள், அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு வேலை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிமெண்ட் ஆலைகள் மற்றும் சுண்ணாம்புக்கல் சுரங்கங்களுக்கு பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுகிறது. குறிப்பாக சிமெண்ட் ஆலை மற்றும் ஆலைகளுக்கு இயக்கப்படும் நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்களால் காற்று மாசுபாட்டு, சுவாச கோளாறு, சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. அந்த நோய்களுக்கான சிகிச்சை பெறுவதற்கு கூட வசதி இல்லாத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளனர். பூமியை அதிக ஆழத்தில் தோண்டுவது, வெடிகளை வைத்து சுண்ணாம்பு கற்களை எடுப்பது போன்ற செயல்களால் பூகம்பம் உள்ளிட்ட பேரழிவுகள் ஏற்படும் என புவியியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் சுண்ணாம்புக்கல் எடுக்கும் சிமெண்ட் உற்பத்தி செய்ய வேண்டும் என சிமெண்ட் ஆலை நிர்வாகம் நினைக்கிறது. ஆனால் அப்பகுதி பொதுமக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. இது குறித்த மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தால் இது குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் மாவட்ட ஆட்சியர் கூறுகிறார். ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ சிமெண்ட் ஆலை நிர்வாகமும் இதை பற்றி கண்டுகொள்வதில்லை. ஆய்வு செய்வதற்கு சிமெண்ட் ஆலைகளுக்கு உள்ளே கூட செல்ல முடியாத சூழல் உள்ளது. எனவே சுண்ணாம்புக்கல் சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கினால் அப்பகுதியில் மக்கள் வாழ தகுதியற்ற நிலமாக மாறும். எனவே இவ்வகையான பாதிப்புகளை தடுப்பதற்கும் சிமெண்ட் ஆலை, சுண்ணாம்புக்கல் சுரங்கங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை போக்குவதற்கும் சுண்ணாம்புக்கல் சுரங்க விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் SP ரவிச்சந்திரன். உற்பத்தி செய்தார்கள், பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினார்கள், வேலை வாய்ப்புகள் வழங்குவோம் என்று சொன்னார்கள். நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பகுதியை சார்ந்த நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு, படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆக இன்றைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் நிலத்தை ஆணையோ ஆட்டுக்கு கொடுத்துவிட்டு நம்ம எப்படி வாழப் போகிறோம், வாழ்க்கை குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்ற மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சென்னையிலும் திருப்பூரிலும் பல்வேறு ஊர்களிலே சித்தால் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார், கொத்தனார் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார், மூட்டை சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையை எப்படி நடத்தப் போகிறோம் என்ற மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்களாக சிமெண்ட் ஆலைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் நிலைமையாக இருக்கிறது. படித்தறிஞர்கள், பட்டம் படித்தவர்கள் இருக்கிறார்கள், மெக்கானிக் படித்தவர்கள் இருக்கிறார்கள், டிகிரி படித்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஏராளமான படித்த பட்டதாரிகள் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் கடுமையாக உழைக்கக்கூடிய வேலையை, கஷ்டப்படக்கூடிய வேலையை, மூட்டை சுமக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை சார்ந்த என்ஜினியர் படித்துவிட்டு, பொறியாளர் படித்துவிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டிலே மூட்டை சுமக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆலைய பல்வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்களும் பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களும் இந்த பகுதியிலே தங்கி நிரந்தர பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சுரங்கம் அமைக்கப்படுகின்ற போது ஏராளமான வாய்ப்புகள் உருவாகிறது. அந்த சுரங்கம் தோன்றுகிற போது அந்த புகையினாலும், புழுதி மாசினாலும், வண்டி வாகன
மூலம் ஏற்படுகின்ற புழுவினாலும் ஏராளமான நோய் பாதிப்புகளுக்கு இந்த பகுதியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று இந்த பூமியை பற்றி அதிக ஆழத்தோடு சுண்ணாம்புகள் எடுப்பதனால் அதிக அதிர்வுகளை பயன்படுத்தி வெடிமருந்துகளை பயன்படுத்தி சுண்ணாம்புகள் எடுப்பதனால் 24 மணி நேரமும் இந்த பிரேக்கர்களை கொண்டு தூங்க விடாமல் இரவு பகலாக தூங்க முடியாமல் பூமியை குறைத்து சுண்ணாம்புகள் எடுக்கிறாலும் நிலநடுக்கம் வரும் பூகம்பம் வரும் என்று இந்த பூமியை பற்றி நன்கு ஆய்ந்திருந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், எச்சரித்திருக்கிறார்கள். புதிய ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் கண்டுகொள்ளாமல் சுண்ணாம்புகளை எடுக்க வேண்டும், சிமெண்ட் உற்பத்தி செய்ய வேண்டும், அந்த நோக்கத்திற்காகத்தான் இருக்கிறார்கள் தவிர இந்த அரியலூர் மாவட்ட வாழ் மக்களுடைய அபாயகரமான நிலையை பார்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய கவலையாக இருக்கிறது. புகார் கொடுத்தால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் சுரங்கத்துறை அதிகாரியும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்டுகொள்ளாத போக்கு ஏற்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் பலமுறை சொல்லிவிட்டால் ஆய்வு செய்யுங்கள் என்று. ஆய்வு செய்வதற்கு கூட அதிகாரிகள் ஆணை நிர்வாகத்திற்கு போக முடியாத ஒரு போக்கு என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பாதிப்புகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில், இந்த பிரச்சனைகளை போக்கக்கூடிய வகையில் இந்த பகுதியிலே சுண்ணாம்புகள் சுரங்கம் அமைக்கப்பட்டால் இன்னும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இந்த பகுதியில் வாழ முடியாத ஒரு தனியற்ற பூமியாக மாறிவிடும். ஆகவே காரணத்தை கொண்டு பகுதி வாழ் மக்களே, பெரியோர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரணம் தேவை நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த பகுதி வாழ் மக்கள் எச்சரிக்கையாக இருங்கள். எக்காரணத்தை விட்டும் டால்மியா சிமெண்ட் ஆலை நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த சுண்ணாம்பு சுரங்கத்தை அனுமதிக்க கூடாது, எக்காரணம் கொண்டு அனுமதிக்க கூடாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.